ரகுநந்தனா, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆசி கூறுங்கள். இந்த சுமையை நான் தாங்கிக் கொள்ள அந்த சக்தியை எனக்கு அருள் புரியுங்கள் கருணாமூர்த்தி. மன்னா விபூஷணா, உன்னை போன்ற நீதி காக்கும் களங்கமற்ற நேர்மையான அரசனை இன்று இலங்கை மக்கள் பெற்றுள்ளனர். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இனி தாம் அசுரர்கள் மீது இருக்கும் அதர்மம், அநியாயம் மற்றும் அநீதி போன்ற குற்றங்களை போக்க வல்ல முன்மாதிரியான அரசனாக இருப்பீர்கள். நிலையான தர்மசீலனே, நீ ஆட்சி செய்யும் முறையிலே 3 உலகமும் உன்னை பாராட்ட வேண்டும். அந்த தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் அசுரர்களை தமது விரோதியாக கருதுகிறார்கள். அவர்களும் அசுரர்கள் மீது தமக்குள்ள விரோதத்தை விடுத்து உன்னை என்றும் மதிக்கட்டும்.